Hello and welcome. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் fluid mechanics and machinery ஒரு crucial topic நிறைய ஃபீல்ட்ஸில் போக போக தெரிஞ்சுக்கலாம். This is Dilly Raja. Today I am going to give you lecture about introduction to fluid mechanics and machinery. நம்ம fluidsலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Fluids அதாவது திரவங்கள்னு சொல்லலாம். A substance which is capable of flowing. எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதால் ஃப்ளோ பண்ண முடியுமோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுமோ அதை ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு டெஃபினேஷனாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, தேன் எடுத்துப்போம். இப்போது தேன் எடுத்து ஊற்றுறோம். அது என்ன பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொறுமையாக மூவ் ஆகுது. ஏன் பொறுமையாக மூவ் ஆகுது? ஏன்னா தேன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதாவது விஸ்காசிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பொறுமையாக மூவ் ஆகும். தண்ணியும் வந்து ஒரு ஃப்ளூயிட் தான். அதுவும் எடுத்து ஊற்றுங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், அதால் ஃப்ளோ பண்ண முடியும். தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து விஸ்காசிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளூயிட்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன்? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், எ சப்ஸ்டன்ஸ் which is capable of capable of flowing. ஸோ அதை நம்ம வந்து ஃப்ளூயிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டெஃபினேஷனும் இருக்குது. இன்னொரு டெஃபினேஷன் என்னதுன்னா, எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே தன்னுடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே வரும் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது. அதாவது நம்ம ஒரு தேன் எடுத்துப்போமே, ஒரு தேன் எடுத்து ஒரு பைப்புக்குள்ளே செலுத்துகிறோம். அந்த பைப்பில் பொறுமையாக ஃப்ளோ ஆகிக்கிட்டே வரும். அப்படியே அந்த பைப்பை நான் எடுத்துகிட்டு போய் ஒரு டேங்க்குள்ளே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த டேங்க்குள்ளே போய் ஃபில் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக வரும், எப்படி வரும், அப்புறமா ஒரு டேங்க்குள்ளே போனவுடனே ஃபில் ஆகும்போது அது ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே வரும் கண்டினியூஸாக அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ். A substance deforms continuously. Deformsனா அதோடைய ஷேப்பை போக்கை மாற்றிக்கிட்டே வரும். Deforms continuously. எதனால்? under the action of shear stress. Under the action of shear stress. ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப்புக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் போகுதுன்னா அதுக்கு அந்த பைப்புக்கு மேலேயும் பாட்டம்லேயும் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்குள்ளே தானே போக போகுது அந்த ஃப்ளூயிடு. அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ஸ்டன்ஸ் அதனுடைய போக்கை மாற்றிக்கும். ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக போகும், ஒரு இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போகும் ஃப்ளூயிடு. இப்போது நார்மல் சர்ஃபேஸில் ஃப்ளூயிடு பொறுமையாக போகும், இதே கொஞ்சம் பள்ளம் வந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸோ இதுதான் அந்த போக்கு. அந்த deforms continuously under the action of shear stress. இப்போ ஒரு ஃப்ளூயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினேட்டாக ஒரு ஷேப்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு ஷேப்பை உருவாக்கிக்கும். எப்போனா அது ஏதாவது ஒரு வெசல்குள்ளே போகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு தேன் எடுத்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே ஊற்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன ஷேப்புன்னு சொல்லுவோம்? ரெக்டாங்கிள் ஷேப், இல்லை க்யூப் ஷேப்புன்னு சொல்லுவோம், இல்லை க்யூபாய்ட் ஷேப், இந்த மாதிரி ஒரு ஷேப் சொல்லுவோம். இதுவே நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ளே அந்த ஃப்ளூயிடை ஊற்றுனா ஸ்பியர் ஷேப்புன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி அதுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட டெஃபினேட்டட் ஷேப் இல்லாமல், ஆனால் அது ஒரு வெசல்குள்ளே போகும்போது அது ஒரு ஷேப்பை மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லும். ஸோ ஃப்ளூயிட்ஸ்னால் என்னது? திரவங்கள். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தன்னால் ஃப்ளோ பண்ண முடியுமோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அதை ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டே வரும் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதையும் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். மாஸ் டென்சிட்டி. இந்த மாஸ் டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். ஸோ இந்த டெஸ்ட் டியூப்பில் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹனி ஊற்ற போகிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து ஹனி இருக்குது. ஓகேங்களா?
அதுக்கப்புறமா என்ன ஊற்றுறேன்னா வாட்டர் ஊற்றுறேன், வாட்டர். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுறேன். ஓகேங்களா, ஹனி, வாட்டர், ஆயில். சரி, ஹனியில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும் அதோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும் வாட்டரை விட. ஆயிலும் எப்படி இருக்கும், கொஞ்சம் விஸ்காசிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அது மேலே டாப் லேயரில் வந்துருக்கு. இதோட மீனிங் என்னென்னா இந்த டென்சிட்டி வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஹனிக்கு டென்சிட்டி வந்து 1.42, ஓகேங்களா, வாட்டருக்கு 1 வச்சுக்கோ, ஆயிலுக்கு 0.82 ஆர் சம்திங், ஓகேங்களா, வேரி ஆகும். சரி, அப்போது 1.42. ஸோ எதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது வந்து எங்கே போகுது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுதுங்களா, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே என்ன வருது, அதை விட எது கம்மியோ அதுக்கு மேலே வருது, அதுக்கு மேலே அதை விட கம்மியாக இருக்கோ அது மேலே வருது. அதாவது இப்போ இதுக்கு டென்சிட்டி 1.42, ஸோ பாட்டமில் வந்துடுச்சு. இது 1, 0.82. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லேயர்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். சரி, டென்சிட்டினா என்னதுன்னா, இப்போது இதுதான் வால்யூம். இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, இதெல்லாம் மாஸ். இப்போ இந்த ஹனிக்குள்ளே இவ்வளவு மாஸ் இருக்குது, ஓகேங்களா. இதில் உங்களுக்கு தெரியுதா டென்சிட்டி நல்லா இடுக்கமாக நல்லா ஃபுல்லாக இருக்குங்களா. இதே வாட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஆயிலில் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அதுதான் டென்சிட்டி, மாஸ். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது அதுதான் நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் டென்சிட்டி, அதுக்கு சிம்பிள் வந்து ரோ. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்போம், ரோ. ஸோ மாஸ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், ஒரு வால்யூம்குள்ளே பர் யூனிட் வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது அதுதான் நம்ம வந்து மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இப்போது இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, அதுதான் நம்ம மாஸ் டென்சிட்டி கண்டுபிடிப்போம். மாஸ்க்கு சிம்பிள் ஸ்மால் m, வால்யூம்க்கு சிம்பிள் ஸ்மால் v. ஸோ இதனோட யூனிட் பாருங்கள், மாஸ்னால என்ன யூனிட்டு, கிலோகிராம். மாஸ்னால என்ன யூனிட்டு, கிலோகிராம். நெக்ஸ்ட் வால்யூம்னால என்ன யூனிட்டு, பர் யூனிட் வால்யூம். வால்யூம்னால மீட்டர் கியூப், ஸோ மீட்டர் கியூப். ஸோ இதான் வந்து யூனிட், ஓகேங்களா. சரி, இப்போ இதில் இன்னும் நம்ம இந்த டெம்பரேச்சர்லாம் வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர், இப்போது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டென்சிட்டி குறைஞ்சி போய்டும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டென்சிட்டி டிக்ரீசஸ். இப்போ ஹனிலே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துனீங்கன்னா அதோட டென்சிட்டி குறைஞ்சி போய்டும், அதாவது அதுக்குள்ள அந்த மாஸ்லாம் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ப்ரெஷர் அதிகப்படுத்துனீங்கன்னா டென்சிட்டி அதிகமாகிடும். அப்போது நம்ம நிறைய ப்ரெஷர் போட்டோம்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஹனியில் நம்ம இன்னும் ப்ரெஷர் அதிகப்படுத்தினோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டென்சிட்டி. ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா டென்சிட்டி குறைஞ்சி போயிடும், ப்ரெஷர் அதிகப்படுத்தினோம்னா டென்சிட்டி அதிகமாகிடும், ஓகேங்களா. ஸோ அதோட யூனிட்டு, அதனுடைய ஃபார்முலா. ஸோ மாஸ் டென்சிட்டி என்னது, ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பர் யூனிட் வால்யூம்குள்ளே, அதாவது மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் கண்டெய்ன் இன் அ பர் யூனிட் வால்யூம், அதுதான் நம்ம மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா, யூனிட், உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியறதுக்காக, அப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, இப்போ மாஸ் டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா, அதோடைய ரெசிப்ரோக்கல் தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். இதுக்கு சிம்பிள் வி பார், ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்னதுன்னா, ஒரு யூனிட் மாஸ் வந்து எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு அதை தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லுவோம். வால்யூம்க்கு சிம்பிள் என்னது, வி.
மாஸ்க்கு சிம்பிள் m. ஸோ இது யூனிட் என்னது? யூனிட் பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? வால்யூம் இருக்குது. வால்யூம்னால என்ன யூனிட்டு? மீட்டர் கியூப் பை மாஸ். மாஸ்க்கு என்ன யூனிட்டு? கேஜி, கிலோகிராம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் டென்சிட்டி. என்ன விஷயம்னா, இப்போது அகைன் இப்போது டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். ஸோ இந்த டெஸ்ட் டியூப்பில் இப்போது இங்கே ஹனி இருக்குது. ஓகேங்களா? ஹனி இதில் நான் ஒரு டாட் வச்சுருக்கேன் இல்லையா, இது ஒரு மாஸ்ன்னு வச்சுப்போம். இந்த ஒரு டாட் தான் ஒரு மாஸ். அந்த ஒரு மாஸ் வந்து எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு? வால்யூம் என்னது? இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு? அந்த ஒரு டாட், அந்த ஒரு மாஸ் வந்து எவ்வளவு ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம வி பார்னு எடுத்துப்போம். ஸோ வி பார் ஈக்குவல் டு வால்யூம் பை மாஸ். ஸோ ஒரு யூனிட் மாஸ். ஸோ ஒரு யூனிட் மாஸ் வந்து எவ்வளவு வால்யூமை ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுதான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஃபார்முலா யூனிட்டு உங்களுக்கு புரியறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னதுன்னா, இப்போது ஒரு 1 யூனிட் வால்யூம் எடுத்துக்கிறேன். இந்த 1 யூனிட் வால்யூம்குள்ளே நான் ஏதோ ஒரு ஃப்ளூயிட் வந்து நான் அதில் ஊற்றி வச்சுருக்கேன். அதனுடைய வெயிட் என்ன, அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட் சிம்பிள் வந்து ஸ்மால் w. ஸ்மால் w ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னது? 1 யூனிட் வால்யூமில் எவ்வளவு வெயிட் வந்து பொசஸ் ஆகிருக்கு, அதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ வெயிட்டுக்கு சிம்பிள் கேபிட்டல் W பை வால்யூம்க்கு சிம்பிள் ஸ்மால் v. ஓகேங்களா? சரி, இப்போது வெயிட்னால என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி படிச்சிருக்கீங்களா? ஒரு வெயிட்னா என்னது? அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு மாஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கிராவிட்டி. ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி பை வால்யூம் வந்து v. சரி, இதுக்கு முன்னாடி m பை v என்ன படித்தோம்? மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம்னா என்னது? மாஸ் டென்சிட்டின்னு படித்தோமா? என்ன படித்தோம்? மாஸ் டென்சிட்டின்னு என்னது? மாஸ் பை வால்யூம். அப்போது இந்த m பை விக்கு நம்ம என்ன எழுதலாம்? மாஸ் டென்சிட்டின்னு எழுதலாம். மாஸ் டென்சிட்டி சிம்பிள் என்னது? ரோ. ரோ g. அப்போது நம்ம ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலா என்னது? ரோ இன்ட்டு g. அதாவது ரோ என்னது? மாஸ் டென்சிட்டி இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லும். இதை ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லலாம், வெயிட் டென்சிட்டின்னு சொல்லலாம், வேறு பேர். ஏன்னா அந்த டென்சிட்டின்னு ஒன்று வருது இல்லையா, அதனால் வெயிட் டென்சிட்டின்னு பேர் இருக்குது. ஸோ இதுக்கு சிம்பிள் என்னது? ஸ்மால் w. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, அதுக்கு ஃபார்முலா, ஸோ அதனுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போது ஸ்பெசிஃபிக் வெயிட் படித்தோம் இல்லையா, நமக்கு ஒரு ஃப்ளூயிட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ளூயிடுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டிவைடட் பை, ஏற்கனவே சயின்டிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸ்பெசிஃபிக் வெயிட். அதான் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடச்சிரும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு சிம்பிள் கேபிட்டல் S. ஸோ கேபிட்டல் S ஈக்குவல் டு, கேபிட்டல் S இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் given fluid. ஸோ நம்மளுக்கு கொடுத்த ஃப்ளூயிட் எடுத்து எது கூட டிவைட் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் வேல்யூ, சயின்டிஸ்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்ச ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூவால் டிவைட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டான அந்த ஃப்ளூயிட் வேல்யூ கூட டிவைட் பண்ணணும், நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடச்சிரும். சரி, நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் வச்சும் கண்டுபிடிக்கலாம், அப்படின்னா இந்த மாஸ் டென்சிட்டி படித்தோம் இல்லையா, அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ S இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் S. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் கேபிட்டல் S. ஸோ S இஸ் ஈக்குவல் டு
இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் படித்தோம். இப்போ அடுத்தது மாஸ் டென்சிட்டி. ஓகேங்களா, மாஸ் டென்சிட்டி. மாஸ் டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃப்ளூயிட். அதுக்கும் அதே மாதிரி தான், கொடுத்துருக்கிற ஃப்ளூயிடுக்கான மாஸ் டென்சிட்டி எடுத்து ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, அதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடச்சிடும். மாஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸோ இதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ப்ரெஷர் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பார்க்க போகிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போது சி லெவல் இருக்குது. இந்த சி லெவலில் மேலே வந்து அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஒரு அட்மாஸ்பியரில் காற்று வந்து எவ்வளவு ப்ரெஷர் போடுது, அதை நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இதுதான் சி லெவல். இந்த சி லெவலுக்கு மேலே இருக்கிறது வந்து அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரில் காற்று வந்து எவ்வளவு ப்ரெஷர் போடுது, அப்ளை பண்ணுது, அதை தான் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதுக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா, ஸ்டாண்டர்டான வேல்யூ 1.01325 பார். இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அட்மாஸ்பியரில். ஓகேங்களா, இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அட்மாஸ்பியரில் நம்மளுக்கு வேல்யூ 0ன்னு வரும். அந்த 0லேருந்து அதை நம்ம வந்து காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காஜ் ப்ரெஷர். இந்த காஜ் ப்ரெஷர் எப்போ வரும், நமக்கு அந்த 0ன்னு வரும்போது, அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் எங்கேயாவது 0ன்னு வரும்போது அங்கேருந்து நம்ம அது காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் இந்த காஜ் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அப்சொல்யூட் ப்ரெஷர் கிடைக்கும். என்ன கிடைக்கும், அப்சொல்யூட் ப்ரெஷர். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு அப்சொல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் காஜ் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அப்சொல்யூட் ப்ரெஷர் கிடச்சிரும். சரி, இன்னொரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது, வேக்கம் ப்ரெஷர். அது என்ன சார் வேக்கம் ப்ரெஷர்னா, இப்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பிலோ த ப்ரெஷர் பிலோ த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் வேக்கம் ப்ரெஷர். ப்ரெஷர் பிலோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லலாம், வேக்கம் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷர் பிலோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் ப்ரெஷர், இதுக்கு பேர் வேக்கம் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரில் இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர், அப்புறம் அப்சொல்யூட் ப்ரெஷர், அப்புறம் வேக்கம் ப்ரெஷர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெஷர் ஹெட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெஷர் ஹெட். ப்ரெஷர் ஹெட்னா என்னதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளூயிட் ஊற்றி வச்சுருக்கேன். இது வரைக்கும் இருக்குது அந்த ஃப்ளூயிடு. ஓகேங்களா, இது வரைக்கும் அந்த ஃப்ளூயிட் இருக்குது. இது வரைக்கும் உள்ள இருக்கிற அந்த ஹைட்டை தான் நம்ம ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ரெஷர் ஹெட். இந்த ப்ரெஷர் ஹெட்டு, இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதாவது இந்த ப்ரெஷர் ஹெட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, H is equal to, pressure head is equal to pressure by specific weight. அதாவது இந்த ஃப்ளூயிடுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வெயிட் இருக்கும், இந்த ஃப்ளூயிடில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளூயிட்னுடைய ஹைட் தெரிஞ்சிடும். அதாவது இது இந்த ஷேப்புக்குள்ளே எவ்வளவு ஹைட்டில் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் ப்ரெஷர் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் பை ஸ்பெசிஃபிக் வெயிட். இதுதான் நம்ம ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லுவோம். சிம்பிளாக புரிஞ்சுதுங்களா? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்னது, ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குங்க இல்லையா,
அது எவ்வளோ வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகுது அதை மெஷர் பண்ணும். மெஷரிங் த வெலாசிட்டி ஆஃப் fluid particles. ஸோ இந்த fluid particlesனுடைய வெலாசிட்டி நம்ம மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இப்போ ஹனி இருக்குது, ஹனி எவ்வளவு பொறுமையாக மூவ் ஆகுது, விஸ்காசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்குள்ளே இந்த fluid particles இருக்குல்ல, ஹனி பார்ட்டிகல்ஸ், அதோடைய வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறது டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். சரி, டெம்பரேச்சரில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சர் என்னதுன்னா நம்ம இந்த ஜீரோ டெம்பரேச்சரில் தான் வச்சு மெஷர் பண்ணணும். ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சர், அதுதான் நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இப்போது ஸ்கேல் ஒன்று எடுத்துப்போம். இந்த ஸ்கேலில் இந்த இடத்துல வந்து -273 டிகிரி செல்சியஸ் இதான் ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் இங்கே 0 டிகிரி செல்சியஸ், இங்கே 100 டிகிரி செல்சியஸ். இது வந்து செல்சியஸ் ஸ்கேல், அதான் செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ அப்படியே கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே -273னா இது கூட 273 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா வரும் 0 கெல்வின். நெக்ஸ்ட் 0 கூட 273 ஆட் பண்ணால் 273 கெல்வின். 100 கூட 273 ஆட் பண்ணால் 373 கெல்வின். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்கலாம்? ஸோ கேபிட்டல் டீனா வந்து கெல்வின். இந்த கேபிட்டல் டி எப்படி கிடைச்சது? இந்த ஸ்மால் டீனா செல்சியஸ் ஸ்கேல், அது கூட நம்ம 273 ஆட் பண்ணோம்னா என்ன வருது நம்மளுக்கு? கெல்வின் ஸ்கேல் கிடைச்சிருது. ஓகேங்களா? ஸோ T is equal to T plus 273 K. அப்போது டீனா என்னது? கெல்வின் ஸ்கேல். ஸ்மால் டி வந்து செல்சியஸ் ஸ்கேல். ஸோ ஒரு செல்சியஸ் ஸ்கேலில் நம்ம 273 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கெல்வின் ஸ்கேலினுடைய ரீடிங்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு டெம்பரேச்சர் நம்ம வந்து ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சரில் வச்சு மெஷர் பண்ணுறதை நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அதில் அந்த டெம்பரேச்சர் 2 வகைகள் இருக்குது. ஒன்று கெல்வின் ஸ்கேலில் பண்ணுவோம், இன்னொன்று செல்சியஸ் ஸ்கேலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டைப் என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு ஒன்றும் இல்லை, அட்மாஸ்பியரில் இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நார்மல் டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிறது எப்பயுமே 0 டிகிரி செல்சியஸ் மெஷரிங்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எப்பயுமே ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எப்பயுமே நம்ம 760 mm ஆஃப் மெர்க்குரி, அதாவது மெர்க்குரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம், அதில் மெஷர் பண்ணுது 760 mm. நார்மல் ப்ரெஷரும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். வேல்யூஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் 760 mm ஆஃப் மெர்க்குரிக் ப்ரெஷர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அந்த டெம்பரேச்சர்னால் என்ன, அதில் என்ன செல்சியஸ் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர், நார்மல் டெம்பரேச்சர், ப்ரெஷர்.